அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் ஒரு 3 வெள்ளைப்பூடை போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இது 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் பொரியல் வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துடலாம். போதும், அடுப்பு அமுத்திடுங்க. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது வெறுமனே நல்லா சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா சுற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது இருக்கட்டும். இதோட சேனக்கிழங்கு உப்பு போட்டு மஞ்சள் பொடியை போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அவிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் இருக்குது. இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம அதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா தண்ணியை ஊற்றக்கூடாது, சும்மா போய் அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைப்பட்டுருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நம்ம அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதோட 2 கருவேப்பிலையை போட்டுங்க. போட்டு எல்லாம் பிணைஞ்சிட்டு இது சின்ன சின்ன உருண்டையில் எடுத்து லேசாக எண்ணெயை தொட்டுக்குங்க. நல்லா உருட்டி வச்சிடலாம். இந்த கோலா உருண்டை சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வெஜ்ஜு கோலா உருண்டை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கோலா உருண்டையை ஒன்றா போட்டுடலாம். லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுருங்க. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கோலா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ஒட்டாமல் அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எடுத்துடலாம். இது சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.